ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அட்டகாசமான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தக்காளி பறிச்சுக்கலாம். முதல்ல ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க திங்கக்கிழமை போட்ட வீடியோவில், பீக்கங்காய் பிஞ்சு எனக்கு நிறைய உதிர்ந்துருதுங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் கமெண்ட்டில் ரிப்ளை கொடுத்துருந்தேங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவுக்கும் சொன்னோம்னா மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல் ஆகுமே அப்படின்றதுக்கு தான் அந்த கமெண்ட்டுக்கு நான் இந்த வீடியோவிலையும் ரிப்ளை கொடுக்குறேங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தாங்க, உங்களுக்கு மட்டுமே இல்லைங்க, எனக்குமே அந்த பிரச்சனை வருது. நான் அதை எப்படி கடந்து போகிறேன் அப்படின்னா, இப்போ பிஞ்சு நிறைய நம்மளுக்கு காயாக பெருசாக மாட்டேங்குது, உதிர்ந்து போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு சத்து பத்தாத குறையினால தாங்க அந்த பிஞ்சு வெதும்பிடுறது. அதுக்கு அப்போ நிறைய பிஞ்சு வைக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது 2-3 பிஞ்சு தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரதாங்க செய்யும். அந்த 2-3 பிஞ்சு இருக்கும் போதே அந்த பிரச்சனை வருது அப்படின்னா மண்ணில் சத்து பற்றாக்குறை தாங்க அதுக்கு காரணம். அதுவே நிறைய பிஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு பிஞ்சு 1-2 அப்படி கருகுது அப்படின்னா அதுக்கு சத்து எல்லா பிஞ்சுங்களுக்கும் சத்து நம்மளுக்கு ஈவனாக அதுக்கு போய் சேரலை. அதுக்கு பத்தாத குறைன்றதுனால தாங்க, அதுவுமே சத்து பத்தாத குறைனால தான் நம்மளுக்கு பிஞ்சு கருகல் பிரச்சனையே வருதுங்க. மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரதாங்க செய்யும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த சத்து ஏற்றுறதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இலசரகங்களும் நம்ம காய்கறி வேஸ்ட்டும் அந்த மண் மேலேயே போட்டுட்டு வாங்க. ஒரு வாரம் நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடும்போது நல்லா கலக்கிற நம்ம டூல்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்க, அதை வச்சு நல்லா கலக்கி விட்டு அந்த மண்ணுக்குள்ளே அது நல்லா அடியில் போகிற மாதிரி மண்ணை மேலே வச்சு நல்லா ரொட்டேஷன் பண்ணி விடுங்க. ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே மக்கிடுங்க. மக்க மக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செடிக்கு நல்லா இலச்சத்தும் நம்மளுக்கு கிடச்சிருது, காய்களும் அந்த மாதிரி கருகிற பிரச்சனை வராதுங்க, பூ உதிர்வு பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் காய் பெருசாகும், நீங்களும் அறுவடை எடுக்கலாங்க. இது வாங்க அடுத்தது குத்து அவரை பறிச்சிக்கலாம். போன திங்கட்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திருச்சியிலேருந்து கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஊர்லேருந்து எனக்கு கமெண்ட் நிறைய நல்ல நல்ல கமெண்ட் வர்றதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் இந்த வெயிலுக்கு நல்லா மோர் கரைச்சல் நல்லா கொடுங்க செடிங்களுக்கு. அப்படி இந்த கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த வெயிலை கொஞ்சம் நம்மளுக்கு செடியிலேருந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே காப்பாற்றி கொண்டு வந்துடலாங்க. அந்த க்ரீனஸ்ஸு, அப்புறம் அந்த செடியினுடைய செழுப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோர் கரைச்சல் நல்லாவே இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மோர் கரைச்சல் கொடுங்க, வாரத்துக்கு ஒரு டைம் லிட்டில் ஃபெர்டிலைசர் கொடுங்க. அப்புறம் தண்ணி நல்லா ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்து பழங்க. ஏன்னா ஒரு பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் இதுக்கு மேலே நீங்கள் காலையில் ஒரு வேளையும் சாயந்தரம் ஒரு வேளையும் சும்மா ஒரு 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 லிட்ரு இல்லை ஒரு 1/2 லிட்ரு ஊற்றுற அளவுக்கு ஊற்றுனா கூட போதுங்க. ஏன்னா அந்த மண்ணினுடைய ஈரம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாவே போதுங்க. அது நல்லா செடி செழுமையாக தெரியும், நம்மளுக்கு பச்சை பசேன்னு இருக்குங்க, ட்ரைனஸாக இருக்காதுங்க. இந்த குத்தவைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பூ உதிர்வு பிரச்சனை வருங்க. அதுக்கெலாம் நீங்கள் இந்த மோர் கரைச்சல் கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூ உதிர்வு பறித்து நிற்குங்க. 2வது காய் நம்மளுக்கு நிறைய பிடிக்குங்க. ஏன்னா இந்த குத்தவரையை இப்போ வெயில் காலத்தில் பறிக்கிறதுன்றது பெரிய சவாலான வேலை தாங்க. எனக்கு இப்போ அதை ஊற்றுறதுனால தான் இப்போ எனக்கு உதிர்வு பிரச்சனை இல்லாத கொஞ்சம் காய் கொஞ்சம் கொடுக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கும் அந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இதனால் 4 பேர் பயனடைஞ்சிங்கன்னா அதில் ஒரு சந்தோஷங்க எனக்கு. வாங்க கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது. செடி நம்ம இவ்வளோ பச்சையாக பார்க்குறதுக்கும் நம்ம இவ்வளோ செழுமையாக இதை வச்சுக்கிறதுக்குமே இப்போ நம்மளுக்கு ஒரு மனசுக்கு அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, குருவிக்கு தண்ணி வைங்க அப்படின்ட்டு. குருவிக்கு சிஸ்டர் தண்ணியும் வைக்கிறேங்க, பழங்களையும் கொடுக்குறேங்க, காய்களையும் கொடுக்குறேன். அந்த மாதிரி என் தோட்டத்தில் இருக்கிறது அத்தனையும் குருவி சாப்பிட்டு போக தாங்க நானே அறுவடை பண்ணுறேன். அந்த அளவுக்கு என்னுடைய கார்டனில் குருவிங்களுடைய அட்டகாசம் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது.
அதை நான் வந்து ரசிக்கிறேங்க. அதனால தான் நான் வந்து அதை வந்து எதையுமே பெருசாக இப்போ எந்த கவரையும் நான் போட்டு கூட வைக்கிறதில்ல. பார்த்தீங்களா, மாடி தோட்டத்தில் காய்க்கு ஒன்றுக்கு ஒரு காய்க்கும் நான் கவர் போட மாட்டேங்க. ஏன்னா இருக்கட்டும் விடு சாப்பிட்டோன்னு சொல்லி தாங்க விடுறேன் நான். அதனால குருவிக்கு தண்ணிலாம் வைக்காது இல்லைங்க. எல்லாமே செடிக்கு செடிக்கு பாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு பாட்டில் இறங்கும், ஒரு பாட்டில் இறங்காதுங்க. அதனால தண்ணி எல்லா பயிட்டுங்கள்லையுமே தண்ணி இருக்குதுங்க. அதனால தாங்க குருவி வந்து பழகிருச்சுங்க. பாருங்கள் பொடலங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஹெல்த்தாக இருக்குது. பூசணிக்காயும் நல்லா பிஞ்சு வச்சுட்டு வருதுங்க. அதுவுமே அறுவடை இருக்குது. இன்றைக்கி வந்து பொடலங்காய் வந்து 1 கிலோவுக்கு மேலேயே வருங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு காய் இருக்குது. அறுவடையே கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த காயை வந்து காயை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த கொடியை ரசிக்கிறவங்க இருக்கிறீங்க. அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பொடலங்காய். செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது மட்டுங்க நம்ம இதில் கிளறி கிளறி தண்ணி விடுங்க. வெயில் காலம் வந்ததுனால ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது கலக்கி விட்டு தண்ணி விட்டு பழகுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து செடி நீர்ச்சத்து இல்லாத வாடின மாதிரிலாம் செடி இருக்காதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதனால் செடிக்கு தண்ணி விடும்போது மட்டும் நீங்கள் வந்து இது ஒன்று மட்டும் கவனித்து தண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. உங்கள் செடியும் இதே மாதிரி நல்லா செருக்க தெரியும், பச்சை பசேன்னு இருக்குங்க. கொடி கூட சிஸ்டர் கட்டுறதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கட்டுறது வந்து நான் இன்னொரு டைம் நல்லா கட்டும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நான் கட்டுறதவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேங்க. ஏன்னா அதுக்கு கம்பி கட்டுறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குங்க. அவங்க கேட்டதுலேயே ஒரு நியாயம் இருக்குதுங்க, அர்த்தம் இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரு சில பேர் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் ஒவ்வொரு மாடலில் கட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு மாடலில் கட்டும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அடடா நாம்ளும் இப்படி கட்டினா நம்மளுக்கு இப்படி நல்லா, அதாவது கொஞ்சம் கொடியிலே நிறைய கொடியை எப்படி வளர்த்துறது. அதாவது நான் 3 கம்பி தாங்க நடுவில் விட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ கொடி அது மேலே படுத்துருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொடியிலே நிறைய கொடியை நம்மளால் அதில் வளர்க்க முடியுங்க. இடம் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க. இந்த கொடி கட்டுற விஷயம் சொல்கிறேங்க நான். கம்பி கட்டுற விஷயம் பார்த்திங்கன்னா இடம் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகிற விஷயங்க இது. பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மாடி கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு இப்போ தரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வைக்கிறேங்க நான். ஏன்னா கீழே கொஞ்சம் அனல் அடிக்கும் போது பேகுக்கும் அந்த அனல் ஏறுங்க. அதனால் தண்ணி விடும்போது கொஞ்சம் தரையுமே நான் கொஞ்சம் நனைச்சி விட்ருவேங்க. அந்த பேகுக்கு அந்த ஹீட்டு வந்து ஏறாது இருக்கட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி என்ன தான் நம்ம வந்து செங்கல் கொடுத்து பேக்கை தூக்கி தான் வச்சுருக்குறோம். இருந்தாலுமே அந்த அனல் வந்து அந்த அடியில் வந்து நம்மளுக்கு அது ஏறுங்க. அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் மாடி கொஞ்சம் நனைச்சி விட்றேங்க. அப்படி விடும்போது நம்மளுக்கு வந்து பேக் கொஞ்சம் ஹீட்டு குறையுங்க. நாங்கள் அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள். கொத்தவரங்காய் இப்போ புதுச்செடியும் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி புதுச்செடியிலேருந்து அறுவடை எடுத்துருக்கிறேன் நான். வாங்க அடுத்தது வந்து பாலக்கீரை பறிச்சிக்கலாம். பாலக்கீரை வேணால் நான் அறுவடை விட்றதே இல்லைங்க. அது அறுவடை ஆகிடுச்சுனாவே வேறு 2 பேக் போட்டு விட்ருவோங்க. பாலக்கீரையில் நிறைய டிஷ் செய்கிறதுனால பாலக்கீரை எப்பயுமே மாடியில் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா பாலக்கீரையில் அவ்வளோ சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த பாலக்கீரையை இந்த வெயில் காலத்துக்கு நல்லா எடுத்துக்கலாங்க நம்ம. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை பேக்லேயுமே நம்ம ஃபஸ்ட்டுலாம் போட்டுருந்ததுனால நம்மளுக்கு அப்பப்போ அந்த கீரைங்க வந்துகிட்டே தாங்க இருக்குது. அதனால் அந்த கலப்படக்கீரையும் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ பறிச்சுட்டே தாங்க இருப்பேன். என்ன ஒன்று, நான் வேரோட பிடுங்கி விட்றதில்லைங்க. வேரோட பிடுங்காத இலையை மட்டும் கிள்ளிக்கிறதுங்க. அது மறுபடியும் தழைஞ்சி நம்மளுக்கு வந்து அது கீரை கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் இப்போ கீரையுமே நான் நிறைய யூஸ் பண்ணுறேங்க இப்போ. முதல்ல நான் இந்த அளவுக்கு கீரை யூஸ் பண்ணதில்லைங்க. இப்போ தான் வர வர கீரை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ அது கீரை பேக்லேருந்து நிறைய கீரை கிடைக்குதுங்க நம்மளுக்கு. பாருங்கள் இவ்வளோ பாலக்கீரை பறிச்சிருக்கேன். ஒரு 2 கத்தை வருங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாருங்கள் கீரை பாலக்கீரையும் கலப்படக்கீரையும் சேர்ந்து வச்சுருக்குறேன் பாருங்கள். அது ஒரு கட்டே வருங்க. அந்த அளவுக்கு இருக்குது. பொடலங்காய் பாருங்கள் 2 கிலோவே வருங்க. அந்த அளவுக்கு பொடலங்காய் இருக்குது. வெள்ளைப்பாகல் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. கொத்தவரங்காய் 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க. ஒரு ரோஸ் இருக்குது. அவரைக்காய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே வருங்க. தக்காளி 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க.
பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது அவரைக்காய். சூப்பரான அவரைக்காய். சூப்பரான புடலங்காவும் சூப்பராக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அறுவடை தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருங்க. பாருங்கள், மறக்காத பாருங்கள். பாய்.